ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கேள்வி 2 விளையாட போகிறோம். இதில் போட் எஸ்கேப் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ டே 1 வந்துடுச்சு. டே 1 நம்ம வந்து கிராண்ட் பாக்கெட்டை அடி வாங்காமல் நம்ம வந்து தப்பிச்சிட்டோம்னா நம்ம பெரிய லெஜண்ட். சரி, இப்போ வந்து பெட்லேருந்து எழுந்திரிக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த தடவை நம்ம வந்து கிழவனை கீழே வர வைக்க போகிறதில்ல. ரெண்டாவது விஷயம், அதில் வந்து கிராணி இல்லை, நம்ம கிழவன் கூட மட்டும் தான் போட்டி போட போகிறோம். சரி, இந்த இடத்துல வச்சிருக்கான்னு பார்த்துக்கலாம். இல்லை, சரி, நான் வந்து மேலே போயிட்டு அந்த டெஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெஸ்க் கிழவன் பார்த்துட்டான். சொட்ட கிழவா, எங்கடாந்திரா வர, நீ எவ்வளோ அசிங்கப்படுத்துறாலும் உனக்கு மூலியம் இல்லையடா. இந்த வெப்பன் இருக்கிற இடத்த ஓப்பன் பண்ணி விட்டு போயிடலாம். ஏன்னா சப்போஸ் நம்மளுக்கு வெப்பன் கீ அங்கே எங்கேயாவது கிடச்சிச்சுன்னா வந்து இது பண்ணிக்கிறதுக்கு, அதாவது ஓப்பன் பண்ணுறதுக்கு. சரி, இந்த இடத்துல ஹெலிகாப்டருக்கு என்ன ஹெலிகாப்டர் எஸ்கேப்பாடா பண்ண போகிறோம், இதெல்லாம் கொடுக்குறீங்க. சரி, இந்த டோருக்கு இந்த ரூம்குள்ளே ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். கிளம்ப வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அவ்வளோதான், வாங்கிக்கடா மாப்பிள்ளை அப்படின்னு பண்ணுவோம். சரி, இப்போ வந்து எதுவுமே இல்லை, அந்த இடத்துக்கு சேஃப் கீ தேவை. சரி, நம்ம மேலே போகலாம். ஐயோ, கிழவன் என்னடா விடவே மாட்டேற, சுற்றி வந்து அடிக்கிறாங்க கிழவன். சரி, இப்போ கிழவன் நம்மளை பார்த்ததுனால அந்த சைடு தான் வருவான் நம்புகிறேன். சரி, இந்த இடத்துல ஒன்றும் இல்லை, கிளம்ப போயிட்டாங்க. அந்த டக் டேப் இருக்குது. ஏன்னா ஹெலிகாப்டருக்கு எஸ்கேப்பு தேவைப்படுறது தான் கொடுக்குறீங்க. போட் எஸ்கேப் தேவைப்படுறது கொடுத்தீங்கன்னா இப்பயே எஸ்கேப் ஆகிட்டு போயிடுவேன். மீட்டு அந்த ஸ்பைடர் குட்டிச்சாத்தான் இங்கே தான் இருக்கும். இதில் என்ன இருக்குது, பேட்லாக்கி. இந்த பேட்லாக்கி வந்து அந்த எக்ஸிட் டோர், அந்த டோர் போகிறதுக்கு, சாரி போட்டு போகிறதுக்கு, இந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த லாக்கரை இங்கே பேசிகிட்டே இருக்கும்போது போட்டாங்கங்க. சே, அப்புறமா டே 2 எங்கே அடித்தோன்னா அந்த இடத்துல பேட்லாக்கி விழுந்து கிடக்குது. நம்ம இப்போ அதை எடுத்துகிட்டு கீழே போகலாம். எடுக்க முடியல. எடுத்தாச்சு. கீழே போயிட்டு அதை ஓப்பன் பண்ணி விட்டு அப்புறமா வந்து என்ன பண்ணலாம் நோசிக்கலாம். சரி, இப்போ கீழே போகலாம். கீழே போயிட்டு கீழே போகிற வழியில் அவன் என்ன வச்சுக்கோங்களேன், அப்புறம் நம்மளுக்கு அசிங்கமாக போயிடும். டே 1 எஸ்கேப் பண்ணலான்னு சொன்னோம், டே 2 ஆகிடுச்சு. சரி, ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு பேட்லாக்கி கிடச்சனால நம்ம எஸ்கேப் பண்ணுறது உறுதி ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, ஆன் பண்ணி விட்டோன்னே அந்த பாருங்க போயிடுச்சு பார்த்தீங்களா மேலே. இப்போ நான் அதை தண்ணியில் தூக்கி போட்டிருக்கேன் பேட்லாக்கி, ஏன்னா அது இதுக்கப்புறம் யூஸ் பண்ண போகிறது இல்லை, அதனால் நான் தண்ணியில் தூக்கி போட்டேன். சரி, இந்த இடத்துல எதுவுமே இல்லை. இப்போ நம்ம மேலே தான் போய் தேடணும். கீழே குடிச்சா தான் இருக்குது, அப்புறம் பாத்ரூமில் தேடணும். வந்து தேடிக்கலாம். இந்த இடத்துல இந்த கபோர்டெல்லாம் தேடி பார்க்கலாம். எப்படியோ ஒன்று இருக்குது போதில்ல. சப்போஸ் ரெஞ்ச் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு நம்ம அந்த மீட்டை போட்டு இருக்குங்க சொன்னேன்னா, இதுதான் நம்ம நல்லா தேடணும். அப்புறம் நான் நல்லா தேடாமல் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நம்மளால் எஸ்கேப் பண்ண முடியாது. நம்ம வந்து சேலஞ்சில் இருக்கோம். நான் அது ஃபஸ்ட்டே சொல்லலாம்னு நினச்சேன். நம்ம வந்து சேலஞ்சில் இருக்கோம். 25 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இதை முடிக்கணும்னு ஒரு சேலஞ்சில் இருக்கோம். சரி, இங்கே எதுவும் இல்லை. டோர் லாக் எடுத்து போய் லாக் பண்ணலாமா? ஆமாங்க, லாக் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன், கிழவன் வரமாட்டான். அப்புறம் கிழவன் வந்து வாங்கிக்கடா, எங்கடா போகிறேன் அப்படின்னு நான் வச்சுக்கோங்களேன், அப்புறம் முடிஞ்சிடும். டே 3 அசிங்கமாக போயிடும். சொன்னேன்னா அந்த கன்று இங்கே தான் இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். உங்கள்கிட்ட சொல்ல, இந்த கன்று இங்கே இருக்குன்னு எனக்கு கெஸ்ஸு. ஏன்னா எல்லா இடத்துலையும் இல்லையா, அதனால் நம்ம அந்த நவுத்திட்டு கீழே போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மெட்டில் சத்தம் வந்துடும், கிழவன் கீழே வந்துடும். அது நம்ம பண்ணக்கூடாது. நம்ம பின்னாடி போயிட்டு அவன் முதுகில் குத்துடும். குத்துறது தப்பாக நினச்சிக்காதீங்க. முதுகில் குத்துறதுன்னா ஃப்ரண்ட்டில் போய் நம்மளுக்கு போகிறதுக்கு தைரியம் இல்லை. சரி, நம்ம வந்து இதை அமுக்கி விட்டாச்சு ரேடியோவை. இப்போ கிழவன் வருவான் பாருங்கள், ஃபாஸ்ட்டாக இல்லை, ஈஸி மோடில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் வருவான். ஹெலிகாப்டர் வேணும்லாம் யாருக்கும் சரி படிச்சு வச்சுப்போம். சரி, இப்போ கிழவனை காணல, நம்மளே தேட போயிருக்கோம். மாட்டினா சரி, அவன் செத்தான். கிழவன் மட்டும் வரட்டுங்க, அப்புறம் இருக்குதான் அவனுக்கு மூஞ்சியில் கிழிச்சு விட்ருலாம். அவனுக்கு வரமாட்டேன்றான், இன்னும் ஆளுக்கண்ணில். சரி, இந்த இடத்த டோரை க்ளோஸ் பண்ணி விட்ருலாம். டோர் ஏன் க்ளோஸ் பண்ணோம், நம்மக்கிட்ட தானே கண்ணு இருக்குது. சரி, கீழே வச்சுருந்தா பார்த்துட்டு வரலாங்க. கீழே எதுவுமே இல்லை, அப்புறம் எதுக்கு வச்சுருக்கீங்க இதெல்லாம்?
சூப்பருங்களா. அப்புறம் கிழவன் இன்னும் வரல. இங்கேருந்தே போடுவோமா? போட்டு ஐயோ மிஸ் ஆச்சு. ஐயோ ஆமாம் மிஸ் ஆயிடுச்சுங்க. கரண்ட் ஆகும். நம்ம வேறு சத்தம்லாம் போட்டோம். கிழவன் வந்துட போகிறாங்க. பயமாக இருக்குங்க. சரி இந்த இடத்த விட்டு ஓடிடலாம். சைலண்ட்டாகவே பேசுவோம். நம்ம ஏன் சைலண்ட்டாக பேசணும்? நம்ம சத்தமாக பேசுவோம். சரி இப்போ நான் வந்தேன். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஸ்பார்க் புல்லட்லாம் வேணும். இன்னும் கிழவனு காணல. சரி இப்போ கிழவன் வந்து நம்ம போட்டாச்சு. கிழவனை போட்டாச்சுன்னா அந்த வெப்பன் கீ எடுத்து போட்டாச்சு. சரி இப்போ கவுபர் எடுத்துட்டோம். கவுபர் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் கட்டிங் பிளேடர். யாவனுக்குடா தேவை கட்டிங் பிளேடர்? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ரெகுலராக போகிற வழியிலே போவோம். சரி நம்ம ஐயோ இப்போ தான் அவனை சுட்டேன். எப்பட்றா வந்த லூஸு? ஸோ இப்போ வந்து பாத்ரூம் வந்துருக்கோம். இங்கே வச்சுருக்கா போட்டு கிடச்சிருக்குங்க. நம்ம வந்து போட்டை எஸ்கேப் பண்ணுறதுக்கு 2 பொருள் கிடச்சிருக்கு. கிளம்ப அங்கே தாங்க போகிறான். கொஞ்சம் முன்னாடி இருந்திருந்தால் அவனை இந்த பக்கம் இழுத்து விட்டு நம்ம கீழே போயிருக்கலாம். இப்போ என்ன பண்ணுறதுங்க? கீழே போனால் அடிச்சிருவான். என்ன பண்ணலாம்? கீழே போனால் அடிச்சிருவானே. இந்த இடத்துல போட்டுருவோம். கீழே போட்டு எடுத்து வச்சுக்கோங்களேன். பியானோ வாசி விட்ருவான். அப்புறமா வந்துடுவான் அவன். இங்கே வந்துடும். நம்ம அந்த கேப்பில் கீழே போயிடலாம். எப்படி என் ஐடியா? மாஸ்டர் பிளான் என்னன்னா, எத்தனை தள்ளி விட்றான் வரமாட்டேறான் பாருங்க. செவிட்டு கிழவன். நேற்று கிராணியாக இருந்தால் நம்ம எப்போவோ கீழே போயிருக்கலாம். ஆனால் எப்போவோ செத்துருப்போம். கண்ணு கூடாங்க இவனுக்கு. பாவி நின்று அவன் இவ்வளோ தூரத்தில் இருக்காங்க, இன்னும் பார்க்கவே இல்லைங்க. கிராணியாக இருந்தால் பார்த்துருக்குங்க. சரி இப்போ வந்து கீழே போயிடலாம். அவன் பார்க்கல. குருட்டு கிழவன், செவிட்டு கிழவன். எத்தனை பேர் இருக்குது இவனுக்கு? அடிக்கிட்டே போக மாட்டிருக்கு இவனுக்கு பேரை. சரி இந்த இடத்துல போட்டுக்கே போட்டுட்டோம். நம்மளுக்கு போட் ஹேண்டில் வேறு தேவை. போட் ஹேண்டில் ஸ்டியரிங். சரி இப்போது அந்த சைடில் தண்ணிக்கிட்ட ஒன்று மின்னுத்துச்சு பார்த்தீங்களா? என்ன தெரியுமா? அந்த பேட்லாக்கிங்க. நான் அதை ஒன்று நல்லா அவங்க ஃபஸ்ட் வீட்டில் சொன்னேன். ஃபஸ்ட்டே சொன்னேன் உங்களுக்கு. அதை வந்து தண்ணியில் போட்டுறேன் யூஸ் இல்லைன்னு ஃபஸ்ட்டே சொன்னேன்னா. இப்போ பார்த்தோன்னா மேலே இருக்குது பார்த்தீங்களா? நான் அப்போ கூட கவனித்தேன். அது பக்கத்துலலாம் இல்லை. நான் கரெக்டாக தான் போட்டேன். செக்யூரிட்டி ரூம் ஓப்பனில் இருக்கியா? இல்லை எப்பட்றா டோர் ஹேண்டில்லாம் யாருக்கு வேணும்? சரி இந்த ஆன் விட்டு கேவன் எங்கே இருக்கான்னு பார்த்துடலாம். இங்கேயுமே இல்லை. மறைஞ்சிட்டானா? செத்துட்டானா? செத்தா நல்லாயிருக்கும். சரி மேலே வெப்பன் கீ இருக்குதுன்னு நினைக்கிறேன். வெப்பன் கீ மோஸ்ட்டாக மேலே தான் இருக்கும். ஹேண்டில்லாம் எவனுக்கு தாண்ட தேவை. வெப்பன் கீ இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கபோர்டில் சொன்னேன் பார்த்தீங்களா வெப்பன் கீ. ஏன்னா மோஸ்ட்டாக விளையாடும்போது எந்த வீடியோஸ்லேயும் இங்கே தான் வந்து நான் பார்த்துருக்கேன். இந்த இடத்துல மிஸ்ஸிங் பீசஸ் இல்லை. நம்ம இங்கே தேடுறோம். சரி இந்த வழியாக போயிடலாம். அந்த வழியாக இன்னும் கிளம்ப வர மாதிரி சவுண்டு இருக்குது. ஐயோ அப்படிமான்ல அந்த மாதிரி சொல்கிறான். சரி நம்ம கீழே இறங்கிடலாம். அவன் வர மாதிரி அங்கே அவன் பார்த்துருந்தாங்க கூட நம்ம இங்கே ஃபாஸ்ட்டாக வந்திருக்கோம். அவன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டோம் அப்படின்னு நம்புகிறேன். சரி இந்த இடத்துல கன்னை ஓப்பன் பண்ணிடலாம். செத்தாண்டா கிழவன். செத்தாண்டா கபோடி. கெல்ட்டு கபோடி. வாடாடி வாடா கிழவா உனக்கா வெயிட்டிங்டா. வாடா கமான்ட்ரா கமான். எத்தனை தடவை பியானே வாசிக்கிறேன். வாடா உனக்கா ஐ எம் வெயிட்டிங்டா. எங்கடா இருக்கிற செவிட்டு கிழவா, குருட்டு கிழவா, கெல்ல போல்டே, கமான் போல்டே. இங்கே இருக்கிற இந்த சைடில் இருந்துறியா அந்த சைடு வரியா? 2 புல்லட்டு எப்படினாலும் செத்துருவேன். கட்டக் மாட்டக். வாடா போடு. இதில் ஒரு பக்கு. நம்ம வந்து கன் எடுத்தாச்சு. செத்தான். போடு. மெயின் பாயிண்ட்லேயே சுட்டேங்க. அவன் பாருங்களேன் எப்படி படுத்துருக்கான்னு. அப்படி தான் படுத்துருக்கான். சரி நம்ம லோட் பண்ணிக்கலாம். சரி இப்போ நம்ம கீழே போகலாம். இன்னும் 2 minutes 30 seconds கிக்கலாம் அவுட்டு.
அந்த செகண்ட்ஸ்க்கு மட்டும், அந்த மினிட்ஸுக்கு மட்டும்தான். அப்புறமா எழுந்திரிச்சு அப்படின்னு வந்துடுவான். செக்யூரிட்டிக்கு எடுத்துகிட்டு மேலே போயிட்டு கட்டிங் பிளேடரை வச்சு அந்த ரூமை அந்த சமாதியை அதை கட் பண்ணணும்னா வச்சுக்கோங்களேன், கன் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா மேலே இருக்கிறது அது ஓப்பன் பண்ணல. சரி, அது அந்த கட்டிங் சமாதியை ஓப்பன் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். கட் பண்ணி அதுக்குள்ளேருந்து ஒரு ஸ்லெண்டர் மேன் மாதிரி தாங்க இருக்கான். அதான் நினைக்கிறேன், ஸ்லெண்டர் மேன் தான் நினைக்கிறேன். அவன்கிட்டேருந்து அவன் பின்னாடி இருந்து ஏதாச்சும் ஒன்று இருக்கும். ஸ்டேரிங் வீல் இருந்துச்சுன்னா சூப்பராக நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். சரி, லோட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ கட்டிங் பிளேட் எடுத்தாச்சு. இந்த இடத்துல வந்து கட் பண்ணி விடுவோம். போட் ஸ்டேரிங் மட்டும் இருந்துச்சுன்னா செம்ம லக்குங்க, நம்மளுக்கு லக்கு மேலே லக்கு. சரி, அப்புறம் நல்லா இருக்குது போட் ஸ்டேரிங்கு சொன்னா நம்மளுக்கு லக்கு இருக்குது. இப்போ நம்ம கன்ஃபார்ம் எஸ்கேப் பண்ணிடலாங்க. சரி, நம்ம வந்து போட் ஸ்டேரிங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பார்த்தீங்களா லக்கி தான் சொன்னேன். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன எடுக்கலாம்? நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன, சேஃப் கீ வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கணும் உள்ளார என்ன இருக்குன்னு. நம்மளுக்கு இன்னும் என்னென்ன தேவை? கேஸு. அட பாவி, ஆனால் கரெக்டாக இந்த இடத்துல அடிக்கிற எப்படா? டே 4 நம்ம எப்படியாவது எஸ்கேப் பண்ணி ஆகணும். சரி, இந்த இடத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த லிவர் ஓப்பன் பண்ணி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ட்ரைனேஜ் தண்ணியும் போயிடும், அழுப்பிச்ச தண்ணி. சரி, அதெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அடுத்த மிஷின் என்னன்னா குட்டி ஸ்பைடரை போட்டு தள்ளுறது. நீங்கள் என்னோட இன்னொரு முகத்தை பார்த்தது இல்லைல்ல, இனிமேல் பார்ப்பீங்க. சரி, இப்போ வந்து அந்த குட்டி ஸ்பைடரை போயிட்டுருக்கோம். 2 புல்லட் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ஷாட்லேயே ஹெட் ஷாட் போட போகிறோம். ஏன்னா நம்ம ஃப்ரீ ஃபயரில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சரி, இங்கிட்டே போடுவோம். கிட்ட போனால் போட்டுரும். செத்துச்சா? சாவலங்கு எனக்கு இவ்வளோ கிட்ட வந்து வரல. இவ்வளோ கிட்ட இருந்து வரலையே. வாஸ் போய்ட்டு மீட்டர் நாள்லாம் அப்படியே ஓடி வருவல்ல. வா இப்போ வாடி கண்ணெல்லாம் போடுறீங்க, வரமாட்டேங்குதுங்க லூஸு. எனக்கு வேறு இப்போ தான் கிளவனை போட்டு வந்திருக்கேன். 2 minutes 30 seconds அவன் வந்துடுவான். செத்துருச்சு. அப்புறம் ஐயோ மாற்றி போட்டாங்க. சரி, மாற்றி சுட்டுட்டாங்க. இந்த இடத்துல புல்லட் இருக்கா? உள்ளே இருக்க போது ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு 2 புல்லட் லோட் பண்ணிட்டோம். இங்கே இருக்குமே, ஒன்றே ஒன்று தான் இருக்குங்க நம்மளுக்கு. அப்போ ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. ஒரே ஒரு சான்ஸில் நம்ம அதை சுடணும். ஒரே ஒரு சான்ஸ் தாங்க இருக்குது இப்போ நம்ம சுடுறதுக்கு. இல்லாட்டி கிளம்ப முடிச்சிருவான், அப்புறம் கொஞ்சம் கஷ்டமாயிடும். மேலேருந்து ஏதோ சத்தம் வருதுங்க அப்படின்னு. சரி, சேஃப்டி கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு பயம் என்னென்னா, என்னது ஹேண்டு கிரனேட் வெடிக்குமாங்க இது? வெடிக்கிற மாதிரி ஒன்றும் தெரியலையே. சத்தம்லாம் ஒன்றும் கேட்கலையே. டம்மாலும் சத்தமும் கேட்கலையே. ஒரு மீச்சா சத்தம் வருமோ, லேண்ட்மைன் மாதிரி. சரி, இந்த இடத்துல சேஃப் கீ வச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். உள்ள போட் கீ கேஸோ இல்லைன்னா. சரி, ஓகே. இப்போ கீழே போயிட்டு கேஸ் இல்லைன்னு ஊற்றிட்டு எஸ்கேப்பு டன்டக்கு எஸ்கேப்பு. அவ்வளோதான் நினைக்கிறேன். எல்லா போட்டோட இதையும் கொண்டு வந்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போது சாவி எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு கடன்னு ஓட வேண்டாம். ஃபஸ்ட்டு டைமாக நம்ம வந்து முடிக்க போகிறோம். இன்னும் முடிக்கலை. ஃபஸ்ட்டு டைமாக வந்து கிராணி 2 முடிக்க போகிறோம். சாவி எடுத்தாச்சு, ஸ்டார்ட் கரோ பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிளவனுக்கு ஒரு டாட்டா போடு. டாட்டா பாய். என்னங்க பின்னாடி இருந்து கேஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்கேப் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி என்னவோ பண்ணுங்கள். எல்லாமே பண்ணிவிட்றேன். அப்போ நம்ம சேனல் இன்னும் முன்னேறும். நான் உங்கள் ராகுல் ஸ்டைரி. பாய்.